பார்க்கலாம். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தை ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க கும்கி 2 படத்தை ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். சாலமன் பாப்பையா அவர் தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணிக்காருன்னு சொன்னாங்க. பிரபு சாலமன் அவர் தான் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பாட்டு அவர் தான் எடுத்தார் கும்கி படம். இப்போ பார்ட் 2 அவர் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க நிவாஸ் எஸ் பிரசன்னா அவங்க மியூசிக் போட்டிருக்காங்க. மியூசிக் பொறுத்தளவு ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அர்ஜுன் தாசன் அவங்க மெயின் ரோலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆர்ஜே பாலாஜி எக்ஸட்ரான்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். படத்தோட ஹீரோட பேர் புதுமுகங்காட்டி தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவரோட ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எப்படி இருக்குது, படம் ஆவரேஜாக இருக்கா இல்லை சூப்பராக இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். கும்கி 1 பார்த்த எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் இந்த படம் பார்க்க எதிர்பார்த்தோட உள்ளே வந்தீங்கன்னா செகண்ட் பார்ட் பார்க்க அது வந்து இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா இது வேறு ஜெனர், அது வேறு ஜெனரு. அந்த ஸ்பீடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப கம்மியாக போகுதுங்க, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கதைக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கொண்டு போயிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டே இல்லாமல் ஒரு சின்ன பையன் ஹீரோவை காட்டுறாங்க. ஃப்ரெண்டே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமதி செல்வன் அவர் இருக்கார் பாருங்க, அவர் தான் இந்த படத்தில் வாத்தியாராக வராரு. வாத்தியாராக வந்து அந்த சின்ன பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஃப்ரெண்டு யாரும் இல்லைன்னா நம்ம தான் இப்போ தேடிக்கணும், நம்ம தான் பேசி இது பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த குறிஞ்சி பூ வச்சு கம்படிஷன் பண்ணி அந்த பூக்கிட்ட பேசிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு குட்டி யானை மாட்டிக்கும் ஒரு குழிக்குள்ளே. அம்மாவோட யானை ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் கொண்டுருவார். யார், நம்ம படம் பார்த்திங்கனாலே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யார், நம்ம அர்ஜுன் தாசன் தான். அவர் வந்து ஒரு சேட்டை ஒன்று பண்ணி விட்டுருவார். அந்த குட்டியானை வந்து தவிக்கி விட்டு போயிடுவார். அந்த குட்டியானை மேலே ஏறக்கு ரொம்ப கஷ்டப்படும். அந்த சின்ன பையன் தான் போய் ஏற்றுவான். அதுக்கு ஒரு பேர் வச்சுருவான். நீலா பேர் வந்து யானைக்கு வச்சுருவான். இவனோட பேர் பூமி, ஏற்கனவே சொன்ன மாதிரி. அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா பையனோட அப்பா அம்மா அந்த யானையை விற்று ஒரு வேலை ஒன்று பார்த்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அந்த யானையை பாசமாக வளர்த்தினா ஹீரோ தேடுதுன்னு தேடுவார். கடைசியாக இன்னொரு பக்கம் ஒரு குரூப்பு அந்த யானையை நரபலி கொடுக்கணும்னு சொல்லி தேடிட்டு கிடப்பாங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கதையை கொண்டு போனாங்க. கதையை சொல்லணும்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, நட்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு உயிருள்ள ஜீவனை, வாயிலா ஜீவனுக்கிட்ட நட்பாக இருந்தோம்னா கண்டிப்பாக விசுவாசமாக கடைசி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு ஜேனராக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிஸ்மோட்டிவேட் தான் ஆவீங்க. பொறுத்தளவு கும்கி 2 எனக்கு பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இந்த படத்துக்கு நான் கொடுக்க ஸ்டார் 5/3.5ங்க. பிஜிஎம் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. நிவாஸ் அதை சொன்ன மாதிரி பர்சன் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக மஸ்ட்டு எல்லாருமே தேட்டரில் விசிட் பண்ணுங்கள். இப்போ தான் லைசன்ஸ் கிடச்சது. நைட் ஷோ பார்த்துட்டு மிட் நைட் 2 மணிக்கு நான் ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. கும்கி 2 ஒரு ஆவரேஜான ஒரு கமர்ஷியலான மூவின்னு சொல்லாங்க. நல்ல ஒரு குழந்தைகளை கூட்டு போனீங்கன்னா எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. செகண்ட் ஹாஃப் தான் ஸ்லோவாக போகுதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த அருவி கொட்டுற சீன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேச்சுரல் எந்த அளவு கொட்டி தீர்க்க முடியுமோ அந்த அளவு நம்ம சொன்ன மாதிரி டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. அந்த சேத்துமடையிட்ட யானையை கடத்திட்டு வரும்போது போலீஸ்கார ஃபைட் சீன் ஒன்று வரும். அதெல்லாம் படத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட விமர்சனம் இவ்வளோதாங்க. யாரையும் ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.